ஆப் கி அதாலத்தில் புரொடியூசர் டைரக்டர் ரைட்டர் மகேஷ் பட் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் செய்திகளில் இடம் பிடிக்கவே சர்ச்சைகளை உருவாக்குகிறார். சார், உங்களுக்கு சமீபத்திய ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மேல தாக்குதல் நடந்தது. ஒரு தாக்குதல்காரன் நேரா வந்து உங்க ஆபீஸ்ல துப்பாக்கி சூடு நடத்தினா, கேங்ஸ்டர் வந்து நான் தான் உன் எதிரின்னு சொன்னா, அப்படி இருந்தும் நீங்க போலீஸ் பாதுகாப்பு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நான் வேண்டான்னு மறுத்தேன். நான் எதுக்காக மறுத்தேன்னா, செக்குலரிசத்துக்கான போராட்டம்னா அது என்னோட போராட்டம். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக மாசம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு இளைஞன் தான் உயிரை பணைய வச்சு என்ன எதுக்கு காப்பாத்தணும்? என்னோட உயிர் அவ்வளோ புனிதமானதா முக்கியத்துவமானதா கிடையாது. என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்றது. சார், ஒருவேளை எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்துருச்சுன்னா, துப்பாக்கி சூடு நடந்து உங்களுக்கு காயம் பட்டுட்டா அதோட மொத்த பழியும் போலீஸ் மேலதானே வரும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு. அதனாலதான் அவங்க சொன்னதை நான் வேண்டான்னு சொல்லல. கடைசியில அவங்க சொன்னதும் இதுதான்: நீங்க கேட்கல, நாங்க உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறோம், ஏன்னா இது எங்க சட்ட கடமைன்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களோட ஒரு முடிக்கு கூட சேதம் ஆனாலும் அது எங்க வேலையை பாதிக்கும்னு சொன்னாங்க. நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க, பாதுகாப்பை ஏத்துக்கங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு கிம்மிக் மாதிரி தான் பண்றீங்க, பப்ளிசிட்டிக்காக தான் செய்யறீங்க. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ்ல மகேஷ் பட் செய்தி சொல்ல போனா இந்த 30 வருஷ வாழ்க்கை சர்ச்சையில மட்டுமே ஓடாது இல்லையா? உங்களுக்கும் தெரியும், 50க்கும் மேலான படங்களை எடுத்திருக்கேன். அதோட தாக்கம் இன்னைக்கும் மக்கள் மனசுல ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. வெறும் வாய்ஸ் அவுடாலால, வெறும் ஷோ காட்டிக்கிட்டு 30 வருஷம் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில நிலைக்க வாய்ப்பே இல்ல. ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும். அப்படி எதுவும் செய்யலனா இந்த சமூகம் உங்களுக்கு எதுவுமே திருப்பி கொடுக்காது. ஆனா நீங்க கான்ட்ரோவர்சியை உருவாக்காம இருந்தா சமூகம் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும் சொல்றாங்க. கான்ட்ரோவர்சிங்கிற அந்த பொருள் மேல கொஞ்ச நேரம் மட்டும்தான் உங்க கவனத்தை திருப்ப முடியும். உண்மையிலேயே அந்த 2.5 மணி நேரம் அந்த இருட்ல சினிமா ஹால்ல மக்கள் அனுபவிக்கிற உணர்வு தான் அவங்கள இங்கிருந்து அங்க வரைக்கும் கொண்டு போகும். ஒரு படத்தோட தாக்கம் ஒரு பார்வையாளர்கிட்ட இருந்து இன்னொரு பார்வையாளர்கிட்ட வாய் வழியா பரவலன்னா எந்த வண்டியும் ஓடாது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ மக்கள் கிட்ட இத பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாம். நீங்க லாஸ்ட் ரோல நீங்க ஒரு படம் எடுத்தீங்க டாடி. இப்போ ரீசெண்டா மர்டர்னு ஒரு படம் எடுத்திருக்கீங்க. உங்க ஸ்டாண்டர்ட் ஏன் இவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு? நீங்க டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட். ஆனா இப்போ இருக்கிற டாடி பார்க்கணும்னு சொல்றீங்க, ஆனா பார்வையாளர்கள் என்ன பார்க்க விரும்புறாங்கன்னா மர்டர் படம். இதுதான் மார்க்கெட்டோட யதார்த்தமான உண்மை. டாடி படம் எடுத்தப்போ, அத பாக்ஸ் ஆபீஸ்ல ரிலீஸ் பண்ணப்போ அது சூப்பர் ஃபிளாப். டெலிவிஷன்ல ஓடுச்சு, நிறைய பேரு பாராட்டுனாங்க, அவார்டும் கிடைச்சது, பார்க்கவும் போனாங்க. ஆனா மர்டர் அத தினமும் குறை சொல்லுவாங்க, இருந்தாலும் டிக்கெட் வாங்குவாங்க. டிக்கெட் மட்டும் இல்ல, டிவிடி வாங்குவாங்க, மியூசிக் சிடி இன்னும் வாங்குறாங்க. இதுதான் மார்க்கெட்டோட யதார்த்தம். அண்ட் இந்தியா, இந்த 1990யோட இந்தியா, 21st செஞ்சுரியோட இந்தியா மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு. MTV சேனல் V வந்ததுக்கு அப்புறம் உங்க வீடுகள்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு. நீங்க ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி, இங்க இருக்கிற நம்ம பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி, நம்முடைய பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. சமூகம் இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். அத நீங்க டிட்டோரியஸ்னு சொல்றீங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது பாக்ஸ் ஆபீஸ் படி பார்த்தா, ஆனா பிராண்டுக்காக பொசிஷன் படி பாத்தீங்கன்னா அத நான் ஒரு குரோத்தா தான் பாக்குறேன். சார், நீங்க சமூகம் மாறுறத பத்தி பேசுறீங்க, ஆனா நீங்களே மாறிட்டீங்கன்னு தோணுது. ஷாரான்ஸ் மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ மர்டர், ஜஹர் மாதிரி படங்கள் பண்றீங்க. பாருங்க, விஷயம் அதில் அதாவது இங்க கிளாப் பண்றவங்க கிட்ட அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க மனச கேட்டு சொல்லுங்க. ஒருவேளை சாய்ஸ் இருந்தா ஜகம் அல்லது மர்டர் படம் பாக்குறதுக்கு அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க? மர்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் போய் ஜகம் படம் பார்த்திருந்தா சூப்பர் ஃபிளாப் ஆயிருக்காது. ஜகம் படத்துக்கு 3.5 கோடி ரூபாய் எங்க வீட்டு பணத்தை போட்டிருக்கேன், ஒரு பைசா கூட கிடைக்கல. அதுக்கு 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அப்புறம் அந்த சர்டிபிகேட் செவுத்துல தொங்குது. அப்புறம் அந்த மெடல் காலப்போக்குல கருப்பாயிருச்சு. அப்போ நீங்க விற்பனையாகிற மாதிரி படங்களை தான் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் கம்மியாவும் வியாபாரி நீங்க அதிகமாவும் ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் படங்களை எப்பவும் பிசினஸ்க்காக மட்டும்தான் பண்றேன், பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகிறதுக்காக எடுக்கிறேன். ஆனா அந்த தாக்கம், துடிப்பு, சமூக சேவை செய்யணுங்கிற உணர்வு இருக்கு. அதனாலதான் ராஜஸ்தானை பத்தி ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு சமயம் ஒரிசா சைக்ளோனை பத்தி படம் எடுக்கிறோம், ஜமியத் உல்வா ஹிந்தோட வரலாற ஸ்கிரீன்ல கொண்டு வரோம், இப்போ அசாம பத்தி படம் எடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருச்சு. அதாவது சில விஷயங்களை மட்டும்
மக்கள் பப்ளிக்ல உட்காந்து பாராட்டுவாங்க, ஆனா பணம் கொடுத்து வாங்க மாட்டாங்க. இலக்கியத்தை பாராட்டுவாங்க, ஜேம்ஸ் ஹார்ட்லி ஜேம்ஸ வாங்குவாங்க. நீங்க படங்களை விக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க வேண்டான்னு சொல்லல. நீங்க படத்தை விக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அதிக அளவுல அசிங்கத்தை காட்டாதீங்க. ஒரு குடும்பமா அக்கா தம்பி எல்லாரும் உட்காந்து பார்க்காத அளவுக்கு. நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் நேரடியா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற படங்களை இந்தியால இருக்கிற சென்சார் போர்டுக்கு காட்டிட்டு தான் அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன். இது ஒரு லீகலான ப்ராசஸ். இங்க பாருங்க சார், இந்த மாதிரி படங்களை சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ணா நாங்க சென்சார் போர்டுக்கு எதிராக தான் போராடணும். எனக்கு அத பத்தின எந்த இன்னொரு பிரச்சனையுமே விஷயம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஆனா தவறுன்னு தானே சொல்ல முடியும். உங்க படங்கள்ல அதிக அளவுல உடம்ப காட்டுறது மாதிரியானது ரொம்ப எல்லை உங்க மீறி பேர் இருக்கு. என்ன? உங்க பேரு? ஷப்னம் கான். ஷப்னம் கான். நான் 50க்கும் அதிகமான படங்கள் எடுத்திருக்கேன். நீங்க மர்டரை பத்தி பேசுறீங்களா இல்ல ஜிஸ்ம பத்தி சார், பேசுறீங்களா? நான் ஜக்கம் படத்தை பத்தி தான் பேசுறேன். ஜக்கம் படத்தை நீங்க யாருமே பார்க்கலன்னு சொன்னீங்க, ஆனா நான் அந்த படத்தையும் ஃபுல்லா பார்த்தேன். அங்க தியேட்டர்ல சர்டிபிகேட் பெருசா இருக்கும், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ்னு. அந்த படத்துல என்ன இருந்ததுன்னு கண்டிப்பா உங்களுக்கு கிரிட்டிக்ஸ் மூலம் தெரிஞ்சிருக்கும். நீங்க பார்க்காதீங்க. இந்த நாட்டுல ஒவ்வொரு கோயில்லையும் செக்ஸுவல் போஸ்டர்ஸ் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டுல வாட்ஸ்யானா பத்தி பேசப்பட்டிருக்கு. அதாவது நாங்க ரொம்ப தூய்மையானவன்னு சொல்றவங்கள அவமானப்படுத்துறதுக்கு பொது மேடையில இதெல்லாம் உருவாக்கப்படுது. தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி படம் பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்க பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க. ஆனா இந்த ஹால்ல ஒரு நபர் இருந்தா, ஒரு நபர் பார்க்க விரும்புனா அவரை தடுக்க உங்களுக்கு உரிமையே இல்ல. அது மோசமான படம் பார்க்க வேண்டாம்னு சொல்ல உரிமை இல்ல. நான் அந்த ஒரு நபருக்காக தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மத்த 99%க்கு நான் படம் எடுக்கல. அந்த உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? பட் சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த படங்கள்ல அசிங்கம் இல்லன்னா நீங்க ஒரு படத்துக்கு ப்ளூ ஃபில்ம்னு பேர் வச்சீங்க, அதுக்கப்புறம் அதை மாத்திட்டீங்க. கலியுக் படத்தை பார்த்த யாராவது என் கண்ணை நேரா பார்த்து அதுல அசிங்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுல எந்த ஒரு அசிங்கமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அசிங்கம் இருந்தது நீலன் நிக்கில. அத நீங்க குடும்ப படம்னு சொல்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு பர்செப்ஷன் உருவாகுது. அந்த பர்செப்ஷனை உருவாக்குறது மீடியா. மக்கள் எந்த அளவுக்கு கண்மூடித்தனமா இருக்காங்கன்னா, அதாவது கலியுக் அந்த படத்தை நாங்க முதல்ல ப்ளூ ஃபிலிம்னு சொன்னோம். அந்த படத்துக்கு ப்ளூ ஃபிலிம்னு டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சோம். அந்த பேரை கேட்டா பார்வையாளர்கள் வரமாட்டாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அது போர்னோகிராஃபிக்கு எதிரான படம். அந்த படத்துல சென்சார் சர்டிபிகேட்டுக்கு எதிரா ஒரு கட்டு கூட கொடுக்கல. அந்த படம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தரமான படம். ஆனா ப்ளூ ஃபிலிம்னு பேர் வச்சா ராங் சிக்னலா மாறிடும்னு அதோட டைட்டில மாத்திட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், இப்ப போட்டிருக்க ஹீரோயின்களோட ட்ரெஸ்ஸஸ பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சின்ன பெண் பிள்ளைகள்லாம் ஈஸியா காப்பி அடிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறது சரியா இருக்குமா? என்ன மாதிரி ட்ரெஸ்? அது என்னன்னா, உங்க படத்துல சார் இந்த அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் சொல்றாங்க ரொம்ப உங்க படம் ரொம்ப நல்லா சின்னதா. இருக்கு, அதுல பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ஆமா, போடுங்க. அதேதான். அதாவது நீங்க ஹீரோயினுக்கு இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் போட்டீங்கன்னா அது எங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க முயற்சி பண்றோம் ஹீரோயினுக்கு சல்வார் கமீஸ் போடணும்னு. ஆனா ஹீரோயின்ஸ் எங்களை பார்த்து கேக்குறாங்க, நீங்க எங்களை துரத்தி விட முயற்சி பண்றீங்களான்னு. ராக்கி ஷவந்த் போடுற மாதிரி எங்களுக்கும் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்குன்றாங்க.